ஸ்ரீலங்காவின் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு வணக்கங்கள். நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் ஸ்ரீலங்காவுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தோம். கவலைகள் இருந்து விடுபடுறது எப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு முகாம் மாதிரி ஒன்று நடத்தினோம். அதில் சில அதிகாரிகள்லாம் கேட்டாங்க. கேட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் நாங்கள் ஒரு நாள் தான் நடத்துறதுக்காக முயற்சி பண்ணி நடத்தினோம். மறுநாள் அவங்க அலுவலகத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ஒன்று நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு 2வது நாள் இன்னொரு முகாம் மாதிரி நடத்தி அவங்களுக்காக நாங்கள் அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ நாங்கள் இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் 25, 26 2 நாளில் கொழும்புல லோசன்ஸ் வீதிங்கிறதுல நாங்கள் சரஸ்வதி மண்டபம்னுட்டு ஒரு மண்டபத்தில் 2 நாள் நம்ம எல்லா கவலைகள்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது சம்பந்தமாக நாம் ஒரு 2 நாள் முகாம் மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாருமே இந்த பயன்படுத்தி நல்ல முறையில் அதை வெற்றி பெறும்படியாக கேட்டுக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கவலைங்கிறதே ஒரு வலையை வச்சு நம்மளை அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இந்த கவலைனாலே நமக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாம் துணியெல்லாம் எடுத்துருக்குறோம். இந்த துணியை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? இந்த துணியுமே இது ஒரு வலை தான். நம்மளுக்கு சுற்றி போட்டுன்னா அது வலை, நம்ம இது உடுத்தோம்னா துணி, இது ஒரு வலையை தான். அதே மாதிரி கவலையை நீங்கள் துணியாக மாற்றி அணிஞ்சுக்கிடலாம். அது உங்களுக்கு உதவிகரமாக மாறிடும். அதனால் நம்ம அந்த கவலையை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை. கவலையை நம்முடைய ஆடையாக மாற்றிக்கிடலாம். அதுக்கு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மலேசியா அங்கெல்லாம் போயிருக்கோம். சிங்கப்பூர்லாம் போகிறோம். அதே மாதிரி நிறைய வெளிநாடுகள்லேருந்து இங்கே கலந்துக்கிடுறாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து கூட நிறைய பேர் இங்கே கலந்துக்கிடுறாங்க. ஸ்ரீலங்காவில் இங்கே கலந்துக்கிட்டவங்க தான் இதை எங்கள் ஸ்ரீலங்காவுக்கும் கொண்டு போகணும், நீங்கள் அங்களும் வரணும்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் நாங்கள் அங்கே ஏற்கனவே ஒரு இடம் வந்தோம். இப்போ பழையபடியும் அவங்களே கூப்பிட்றாங்க. அதனால் நாங்கள் அவங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் 25, 26 2 நாள் அங்கே வரோம். அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி, யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இப்போ நாங்களே கூட இங்கே சொல்லுவோம். இப்போ நாங்கள் எங்கள் முகாமுக்கு வர்றவங்ககிட்ட கூட என்ன சொல்லுவோம்னா, இதில் வந்த உடனேயே எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லாம் நான் கேட்குறேன், பொறுமையாக கேட்குறேன். நான் யார் பிரச்சனையும் கேட்காம விட மாட்டேன். ஆனால் என்ன, நீங்கள் 2 நாள் முகாம் அட்டன் பண்ணுங்க. இந்த உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க, அல்லது மனசில் வச்சுக்கிடுங்க, என்னெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கிடுங்க. கடைசியில் நீங்கள் 2 நாள் முடித்து நீங்கள் போகும்பொழுது உங்கள் பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறத எங்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தீர்வு கேளுங்கன்னுட்டு சொல்லி கேட்குறது. ஆனால் 2 நாள் முடித்து போகும்போது யாருமே பிரச்சனைக்கு தீர்வே கேட்க மாட்டாங்க. எல்லா பிரச்சனையும் அதுவாக தானாகவே தீர்ந்துடும். அவங்க நிம்மதியாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கவலைகள் இருக்கலாம். அதை நாங்கள் 2 நாளில் அதை தீர்த்து எப்படி ஒரு வலையை நீங்கள் உடையாக மாற்றுறது எப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாருமே உங்கள் கவலைகளை நீங்கள் உங்களுடைய அணிகலனாக உங்கள் உடையாகவே மாற்றி நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாகவே நீங்கள் வாழலாம், மகிழ்ச்சியாகவே வாழலாம். இது நம்ம சும்மா வாய் வார்த்தை இல்லை. நீங்கள் உண்மையில் பரிசீலனை பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை நீங்களே சொல்லுங்கள்.